ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கர பிஸி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கமருதீன் வந்து அவரோட ஃப்ரெண்டோட படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு வைபான ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டைம் கிடைச்சா போய் பாருங்கள். அடுத்து பார்வதி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விளம்பர படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி ஒரு விளம்பர படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து விளம்பர படங்கள் வந்து நிறைய கைவசம் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அடுத்தடுத்து வரும் வாரங்களில் வந்து 1-2 அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பட வாய்ப்புகளும் ஒரு சிலர் வர ஆரம்பிச்சிருக்காங்களே. ஸோ அவங்க வந்து கதை கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உண்மையான நியூஸ் கிடைச்சோன்னே உங்களை அப்டேட் பண்ணுற மக்களே, அந்த படத்தோட நேமோட உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து அவ்வளோ எதிர்ப்பு கிளம்பிச்சிங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. ஒன்ஸ் அவங்க வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்ததுலே ரொம்ப ட்ரூவாக இருந்தது இந்த 2 பேரும் தான் சொல்லணும். மற்ற இன்னும் ஒரு சிலர் இருந்தாங்க, நம்ம கானா வினோத், வாட்டர்மேலன், இவங்கெல்லாம் உண்மையாகவே ட்ரூவாக தான் இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ போல்டாக வந்து நிறைய விஷயத்தை வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்வதி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸுக்காக நாளைக்கு வந்து ஸ்பேஸில் வந்து சண்டே ஈவினிங் 6 o'clock வந்து லைவில் வராங்க. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அவங்க வந்து போல்டாக பதில் சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் அவங்க இன்டர்வியூவில் வந்து பெருசாக வந்து யாருமே வந்து கொஞ்சம் நிறைய வந்து எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்கல. ஸோ மக்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போய் கேட்கலாம். அவங்க போல்டானவங்கன்னு தெரியும் நம்ம. ஸோ போல்டான ஆன்சர் வந்து எதிர்பார்க்கலாம் அவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ பார்வதி கமருதீன் இவங்க 2 பேர்லேருந்து ஏதாவது தகவல் வரும் சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் இது வரைக்கும் எதுவும் பெருசாக வரலை. இதெல்லாம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து அவங்களுடைய தனி மனித உரிமைகள். ஸோ அதால் வந்து அதை நம்ம விட்டுருவோம். அவங்க வந்து எப்போ வெளியிடுறாங்களோ வெளியிட்டோம். பட் ஆனால் 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கும் கால் பண்ணி பேசியிருப்பாங்க, விஷ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் நிறைய வரவேற்பு கிடைச்சிதுங்க. வரவேற்பு மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்குங்க. இதை வந்து அவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்களா, இதை யூட்டிலைஸ் பண்ணி அடுத்தடுத்து அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இவங்க எல்லாமே இன்வைட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், அப்புறம் வாட்டர்மெலான், துஷார், வியானா, இன்னும் ஒரு சிலர் கூட போயிருக்காங்க. சபரி கூட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல்ஸ்க்குலாம் போயிருக்காங்க. உண்மையாக வந்து மக்கள் வந்து என்னென்னா இந்த பிக் பாஸோட ஜெல் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் அளவுக்கு ஒரு கலவரையான விமர்சனங்களை பெற்று அப்படி இப்படி ஸ்டார்ட் ஆனாலுமே அந்த எண்டில் வரும்போது உண்மையாகவே வந்து நல்லா முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்க மக்களே. நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.